வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்களிடம் இந்திய நாட்டு மக்களின் சார்பாக சில கேள்விகளை கேட்குறோம். யாருக்காவது பதில் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லலாம். முதல் விஷயம், அயோத்தி ராமர் கோயில் பூமி பூஜையை நடத்தியது யார்? நரேந்திர மோடி. கோயிலினுடைய துவக்க விழாவை துவக்கி வைத்தவர் யார்? நரேந்திர மோடி. துவாரகாரோகணம் நடத்தியது யார்? நரேந்திர மோடி. அயோத்தி ராமர் கோயிலில் முதலாக கொடி இயற்றி துவக்கி வைத்தது யார்? நரேந்திர மோடி. அயோத்தி ராமர் கோயிலில் அறக்கட்டளையை ஆரம்பித்தது யார்? நரேந்திர மோடி. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளையில் உறுப்பினர்களை நியமித்தது யார்? நரேந்திர மோடி. ஆனால் இப்போது அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயில் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வரும்போது நரேந்திர மோடி எங்கே இருக்கிறார், இதை பற்றி என்ன பேசினார் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்காரர்கள் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு இந்திய மக்களின் சார்பாக நான் கேட்க விரும்புகிறேன். முதல்ல அயோத்தி குறித்து மோடி பேசிய ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை முதல்ல பார்த்துருங்க. भगवान के पास है गोल्ड की चोरी, सोने की चोरी। मैं एक बात स्पष्ट कहना चाहता हूं, यहां बीजेपी सरकार बनते ही आरोपों की पूरी जांच होगी और दोषियों की जगह जेल में होगी और ये मोदी की गारंटी है. உங்களுக்கெல்லாம் மறந்துருக்காதுங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் தேர்தல் காலங்களில் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கிட்டு இங்கே வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள், தென்னிந்தியாவிலேயே அதிகமான கோயில்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று நம்முடைய தமிழ்நாடு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இருக்கிறது. அந்த கோயில்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக இந்து அறநிலையத்துறை ஒன்றை ஒழித்தே தீர வேண்டும் என்று மோடி பேசுவார். அப்படியே பேசிட்டு பக்கத்து மாநிலமான கேரளத்துக்கு போவார். கேரளத்தில் போய் என்ன சொல்லுவார்? சபரிமலையில் கொள்ளை நடந்திருக்கிறது. இன்றைக்கி சபரிமலையில் கொள்ளை நடந்திருக்குன்னா அதில் பிடிக்கப்பட்டிருவன் பூரா சபரிமலையில் பூசாரியாக வேலை செஞ்சவன் இல்லையா, எந்த குரூப்பு பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படி பேசிட்டு தேர்தல் பிரச்சார காலங்களில் ஓடக்கூடிய நரேந்திர மோடி அயோத்தியில் இவ்வளவு பெரிய கொள்ளை நடந்ததற்கு பிறகு இந்த நொடி வரையிலும் எதுவும் பேசாமல் இருக்கிறார். வேடிக்கை என்ன தெரியுமா? இன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அவர் பல்வேறு வழிமுறைகளை எல்லாம் சொல்கிறார். பக்தர்களுக்கு வாழ்த்து செய்தி அறிவிக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், அயோத்தியில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக திட்டமிட்டு நடத்திய ஒரு மிகப்பெரிய மோசமான செயல் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இல்லையா? சரி, இடித்து அந்த இடத்துல ஒரு கோயிலை நீங்கள் கட்டுறீங்க. கட்டினதற்கு பிறகு அந்த கோயில் உங்கள் ஆட்களாலேயே, உங்கள் தலைமையிலேயே, நீங்கள் நியமித்த ஆட்களாலேயே பல மோசடிகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் வருகிறது. ஏன் வாயை மூடி கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்திய மக்கள் உங்களை பார்த்து கேட்கிறார்கள். சரி, அயோத்தி ராமர் கோயிலில் இந்த சம்பவம் நடந்துருச்சு. இப்போ அயோத்தி எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு வீடியோவை பாருங்கள். நீங்கள் பார்த்த வீடியோ அங்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம்.
8 பேர் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 8 பேரும் ஆர்எஸ்எஸ் காரணங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம், ஒரு சாதாரணமான ஒரு ஆட்டோக்காரனுடைய அக்கௌண்ட்டில் 50 கோடி ரூபா இருக்குது. மக்கள் தங்களுடைய கடவுளுக்கு உண்டியலில் காணிக்கையாக போட்ட பணத்தில் பெரும்பாலான பணத்தை ஆட்டையை போட்டிருக்கானுங்க ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பாகவத்தும் சீடர்களும். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய மோடி கோயில்களையும் மதத்தையும் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் இதையெல்லாம் பயன்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிளவாத அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே மோடி 12 வருடத்தில் இந்திய மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கு இந்தியாவினுடைய மொத்த கடன் 200 லட்சம் கோடி ரூபாய். இந்த 12 வருடத்தில் மட்டும் மோடியினுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகை 200 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நமக்கெல்லாம் இன்றைக்கி 50 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்குதா? நம்ம வீட்டில் எல்லாருக்கும் அரசு வேலை கிடைச்சிருச்சா? நம்ம டாலர் மதிப்பு 50 ரூபாய்க்கு போயிருச்சா? ஒரு வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருச்சா? விவசாயிகள் எல்லாம் தற்கொலை பண்ணாமல் இன்றைக்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இப்படிங்கிற பல கேள்விகளை கேட்க முடியும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் சங்கபரிவாரங்களிடம் பதில் இருக்காது. இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருந்த மோடியை தவிர்த்த மற்ற அனைத்து பிரதமர்களும் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு எவ்வளோ தெரியுமா? மோடியினுடைய இந்த 12 வருடங்களிலான செலவில் ஒரு 10% மட்டும்தான். வளர்ச்சி நமக்கு நல்லா தெரியும். ஜவஹர்லால் நேருடைய காலத்தில் என்ன வளர்ச்சி இருந்தது தமிழ்நாட்டில், இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில், விபி சிங்கினுடைய காலத்தில், ஏன் மன்மோகன் சிங் அவர்களுடைய காலகட்டத்தில், இப்படி நம்ம பட்டியல் போட முடியும். ஆனால் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்திருக்கு? எல்லாமே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல மக்களிடமிருந்து சுரண்டுவதற்கான கொள்ளை, இப்போது கோயிலை கொள்ளையடிக்கிறார்கள். இதுதான் மோடியினுடைய ஆட்சி. இதுதான் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய ஆட்சி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.